இது எல்லாமே உங்களோட நல்லதுக்காக தான் பிள்ளைகளா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கண்ட்ரோல் இழந்து கத்தி எடுத்து சஜக்குன்னு கழுத்திலே ஒரு ஏத்து. அப்படியும் பத்தாம இன்னொரு ஏத்தி ஏத்தி ரத்தம் அப்படியே அந்த ஸ்டூடண்ட்ஸ் மூஞ்சிலலாம் தெறிச்சு, எல்லாரும் அலறி அடிச்சு கிளாஸ் ரூம் விட்டு ஓடுறாங்க. அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லா அப்படியே ரத்த கலவையா இருக்கு கைஸ். இந்த சீரிஸோட பார்ட் 7 வீடியோ. மத்த பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்ததுக்கு அப்புறம் இங்கே தெரியுதுல இந்த இடத்துல லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். இந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் அலறி அடிச்சு ஓடி வரத அந்த லைப்ரரியன் பார்த்துட்டு டக்குனு கிளாஸ் ரூமுக்குள்ள வந்து பக்கத்துல இருக்க மிஸ்ஸ கூப்பிட்டு, "மேம் சீக்கிரம் போய் ஆம்புலன்ஸ கூப்பிடு மேம்" அப்படின்னு சொல்லிட்டு சக்கக்கி பராக்கி கிட்ட வந்துட்டு, "ஏய் ஆர் யூ ஆல்ரைட் கைஸ்" அப்படின்னு கேட்குறான். "சார் எல்லாமே ஓகே தான் சார்." அப்ப நம்ப விசாக்கி, "நம்ம 2 பேரும் எக்ஸிட் ஆகாம இருந்திருக்கோம். ஆனாலும் இது நிக்கவே இல்ல பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கூலா அங்கிருந்து பதில் சொல்லிட்டு வரா. மொத்த கிளாஸுமே ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க. இவங்க 2 பேர் பொறுமையா வெளிய வரத பார்த்து இன்னுமே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலா இப்போ ஒரு சார் இறந்தார்ல, அவரோட பேரு குபோபெரா. அவர் பேச்சுலர் தான் அவங்க அம்மாவோட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலா இவரு இறந்ததுக்காக வீட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண போயிருக்காரு. போற இடத்துல தான் தெரிஞ்சிருக்கு. அவங்க அம்மாவ வந்துட்டு கொன்றுக்காங்க. அண்ட் அது போக இவரும் கிளாஸ் ரூம் முன்னாடி இறந்து போயிருக்காரு. இது எல்லாமே அந்த 1993க்கான சம்பவத்துக்கான காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையுமே நான் எக்ஸிஸ்டன்ட் ஆக்கியுமே இந்த பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ அதனால நம்ப டெஷிகாவும், அக்காசாவாவும் ஒரு விஷயத்த நம்புறாங்க. என்ன அப்டின்னா, நம்ம சகாக்கி பராக்காலயோ, நம்ம மிசாக்கியாலயோ இந்த பிரச்சனை நடக்கிறதில்ல. இப்பதான் அவங்களோட வேலையே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. மத்தவங்க என்ன சொன்னா என்ன? ஆனா இவங்க 2 பேத்துக்கு உண்மை தெரியும். இவங்களால அந்த பிரச்சனை நடக்கிறதில்ல அப்படின்னு. சம்மர் லீவுக்கு எல்லாருமே இந்த ஊர விட்டு போயிருவாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டெஷிகா, "ஏய் மிசாக்கி, நீ ஒரு விசித்திரமான ஆள் தாண்டி" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, நான் விசித்திரமான ஆள் தான். ஆனா ஒருவேளை நீ தான் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்டா? உன்னால தான் எல்லாருமே சாகுறாங்களோ?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம டெஷிகா பயந்து போயி, "ஏய் ஐயோ! எனக்கு சாகுற மாரி எந்த ஒரு மெமரீஸும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா எனக்கு சின்னதுல என்ன நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்கு" அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா, நம்ம சகேக்கி பராக்கும், நம்ம மிசாக்கியும் அந்த லைப்ரரியன் ஸ்டாஃப்ப மீட் பண்ண போறாங்க. அப்ப அவரு, "மிகாக்கி இப்பதான் வரேன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, "சார் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிட் இயர்ல மட்டும் கொலை நடக்காம இருந்திருக்குல்ல. அது எப்போ? அத பத்தி கேட்க தான் நாங்க வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்றான். "அதுவா?" அப்படின்னு சொல்லிட்டு டிராவர திறந்து ஃபைல் எடுத்து, "இந்தா இந்த மிட் இயர் தான். பாரு. இதுல அவங்க அம்மாவோட சேர்த்து 7 பேர் இறந்திருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தாங்க. ஜூலை மாசத்துல." "ட்ரிப்பா? எங்க சார் போனாங்க?" "அதுவா? எய்யியோமா." ஸோ அந்த வருஷம் 7 பேர் தான் இருந்தாங்க. அந்த ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் யாருமே அப்ப ஜூலைல இறக்க ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மா அப்பதான் இறந்தாங்க. ஆனா ஆகஸ்ட்ல அந்த கொலை நின்றுச்சு. கரெக்ட்டா? ஆமா. ஸோ அதனால தான் மிசாக்கி இத பத்தி பேசலான்னு வந்திருக்காங்க போல. அப்படின்னு சொல்லி அவரு வாய மூடுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கிளாஸ்ல அதே மாரி மிசாக்கி, "இந்த மாரி நம்ம ட்ரிப்பு போறோம். ஸோ அதுக்கு எல்லாருமே ரெடி ஆயிருங்க. யாருமே வந்துட்டு வராம போயிறாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ட்ரிப்பு" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எமியோமா ட்ரெயினுக்கும் இப்ப நடக்கிற சம்பவத்துக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லங்க. திடீர்னு சகாக்கி பராக்கு படிக்கிற ஸ்கூலு ரெட் கலர்ல மாறுது. அப்படியே இருட்ட ஆரம்பிக்குது. அவங்க கிளாஸ்ல இருக்க பசங்க, பொண்ணுங்க எல்லாருமே, "சகாக்கி பராக்கு உன்னால தான் இந்த பிரச்சனை. சகாக்கி பராக்கு உன்னால தான் இவ்ளோ பெரிய சாவு. நீ தான் அந்த இறந்து போன பெர்சன்" அப்படின்னு எல்லாத்து கண்லருந்து ரத்தம் வருது. அப்படியே எல்லாருமே ரொம்ப பயங்கரமா ஜாம்பீஸா மாறிட்டு வந்துட்டு இருக்கும்போது, பயந்தடிச்சு அவன் வெளிய ஓடி வரான். வெளிய ஓடி வந்து பார்த்தா நம்ப மிசாக்கி நேரா வந்து, "நீ தான் அந்த செத்து போனவன்" அப்படின்னு சொல்றா. இவன் பயத்துல அப்படியே அவன் கன்னத்துல தொட்டு பார்க்கும்போது அவன் ஸ்கின் அப்படியே வெளிய வர ஆரம்பிக்குது கைஸ். அப்படியே வெளிய வந்து ஆசிட் ஊத்துன மாரி டப்புன்னு அப்படியே அவன் அப்படியே உருகி போயிடுறான். அடிச்சு புடிச்சு எந்திரிச்சு பார்த்தா கெட்ட கனவு. திருப்பி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க அம்மா 15 வருஷத்துக்கு முன்னாடி எதனா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே திருப்பி திருப்பி நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கான். அவங்க அப்பா, "டேய் வீட்ல ஒரு ஃபோட்டோ இருக்குடா. அதுல ஒரு மாரி ஒருத்தன் இருந்தான். அத வேணா எடுத்து பாரு" அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவனும் வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்ட்டா டெஷிகாவ கால் பண்ணி, "டேய் மச்சான் வாடா, ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்டா. நீ எங்க? மெய்யோட ஏதாவது டேட் போறியா?" "இல்லல்ல." "அப்ப கிளம்பி வா" அப்படின்னு சொல்றான். இவனும் கிளம்பி அந்த கஃபேக்கு போறான். அங்க போனா அங்க
நம்ப அக்காசாவா உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஸோ அங்க போயிட்டு அவன் 2 பேரும் பேசிட்டு அப்படியே இவனுக்கு என்ன ஆர்டர் பண்றது தெரியாம முழிச்சுட்டு இருக்கும்போது, இவனுக்கு காஃபியே பிடிக்காது கைஸ். ஆனா அக்காசாவா அவனுக்கு காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபிய குடிக்க வச்சர்றா. அப்ப அவன் "ஒருவேளை யார்றா அந்த பையன்? செத்துப்போன பையன். நான் தான் அந்த பையன்" அப்படின்னு அவகிட்ட சொல்லும்போது, அவளும் "ஆமா 15 வருஷத்துக்கு முன்னாடி உன் அம்மா இறந்துட்டாங்க. ஒருவேளை உனக்கு பொறப்பு குடுக்காம போயிருக்கலாம். ஆனா 15 வருஷத்துக்கு அப்புறம் நீ வேற ஒரு உடம்பா வெளிய வந்து, இப்ப இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க. நீ தான் அந்த செத்துப்போன பையன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவனையே கதிகலங்க வச்சர்றா. "அம்மா சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே கை குடுக்கும்போது, இவனும் கை குடுக்குறான். அவ கைய புடிச்சுட்டு, "உன்னை நான் ஆல்ரெடி எங்கேயோ மீட் பண்ண மாரி இருக்கு சககி பரக்கி. எங்கன்னு தான் தெர்ல. உனக்கு சரியா ஞாபகம் இருக்கா?" "இல்ல எனக்கு தெரியல. நீ தான் சொல்ற. ஆனா எனக்கு அந்த மாரி எதுவுமே ஃபீல் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா டுஷிகாவும், மோட்சுகியும் வந்துர்றாங்க. ஆக்சுவலா அவங்க எதுக்கு அங்க ஸ்பாட் போட்டுருக்காங்க அப்படின்னா, நம்ப மொசுசுகியோட அக்கா பார்டெண்டரா இருந்திருக்காங்க. அப்போ வான்சுனாகோன்ற ஒருத்தன் சரக்கு அடிச்சுட்டு, "இந்த ஸ்கூல் மக்கள நான் தான் காப்பாத்துனேன். ஸ்கூல நான் தான் காப்பாத்துனேன். ஆனா அத நான் வேணும்னே பண்ணல. அதுக்கான சொல்யூஷன் அந்த ஒரு இடத்துல வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்றான். "அது என்ன வச்சிருக்கா?" அப்படின்னு இப்ப அததான் கண்டுபிடிக்க போறாங்க. அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் சக்காக்கி பராக்கு ஹெல்ப் பண்ணா. ஏன்னா, அவன் அவங்க அத்தையோட கூட படிச்ச பையன். அப்படியே கட் பண்ணா நம்ப சக்காக்கி பராக்கு நேரா மிசாகி வீட்டுக்கு போயிட்டு, இந்த மாரி மட்சுனாகா அப்படின்னு ஒருத்தன் நம்ம கிளாஸ்ல நடக்கிற விஷயத்துக்கு அவன்ட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அவன் எங்க அத்தையோட கிளாஸ்மேட் தான். இப்ப அவன கண்டுபிடிக்க தான் போறோம். அப்படி அவன கண்டுபிடிச்சா எங்க கூட வருவியா? அப்படின்னு கேட்கும்போது, முடியாது" அப்படின்றா. "ஏன்?" அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு நான் எங்க அம்மாவோட எங்க வெக்கேஷன் ஹவுஸுக்கு தான் போறேன். ஆனா நீ கவலைப்படாத. கண்டிப்பா நான் ஸ்கூல் ட்ரிப்புக்கு வந்துருவேன். அப்படியே சொல்றா. அவகிட்ட பேசிட்டே இருக்கணுன்றதுக்காக, அந்த ஒரு பொம்மை உன்னோட பாதின்னு சொன்னேன். ஆனா அது பார்க்க உன்ன மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா. அது நீங்க அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ஒரு டால செஞ்சிருக்காங்க. அதனால தான் இது பார்க்க என்ன மாரியே இருக்கு அப்படின்னு சொல்ட்டு, உங்க தாத்தா பாட்டி வீட்ல அந்த பேய் ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னீல, அது கண்டுபிடிச்சிட்டியா? அப்படின்னு கேட்கிறா. இல்ல கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சா மறக்காம எனக்கு காட்டுவியா? அப்படின்னு கேட்கிறா. ஓ! அதுல என்ன தாராளமா காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, டபக்குன்னு கையில இருந்து ஒரு பேப்பர் நீட்டி, இந்தா என்னோட நம்பர். எதா இருந்தா எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்றா. ஏய்! நீ தான் செல்ஃபோன்னாலே உனக்கு அலர்ஜி ஆச்சே. எப்படி இதெல்லாம் பண்ற? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ வேற வழி இல்ல. நான் கனெக்ட்ல தான் இருக்கோம். ஸோ இந்த நம்பர யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ட்டு, சக்காக்கி பராக்கு "நீ இறந்து போனவன் அப்படின்னு உனக்கு ஒரு ஃபீல் ஆகுதா?" அப்படின்னு கேட்கிறான். இவனும், "ஆமா எனக்கு ஃபீல் ஆகுது" அப்படின்னு சொல்லும்போது, குடு குடு குடுன்னு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஓடி போய் ஒரு இடத்துல படுத்துடுறான். இவன் என்னடா இப்படி லூஸ் மாரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்டன இழுத்து எட்டி பார்க்கும்போது, இவ ஒரு இடத்துல படுத்துட்டு டக்குனு கண்ணு முழிச்சுட்டு, "நீ செத்து போனவன் கிடையாது. ஸோ, நீ அத பத்தி கவலைப்படாத" அப்படின்னு சொல்றா. ஏன் இவ்ளோ கான்ஃபிடென்ட் அவ வச்சிருக்க அந்த கிரீன் கண், அந்த பைரேட்ஸ்லாம் கண்ல வச்சிருப்பாங்கல்ல, அந்த கண். அந்த கண்ணால அவளால பேய பார்க்க முடியும். ஸோ, இதோட இந்த பாட்ட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ, இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான அனிமேஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வி ஹேவ் a limited time guys. பாய்.